திருவாரூரில் பெய்த கனமழையால் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். குறுவை அறுவடை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெய்வின் வழங்கிட கேட்கலாம். வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டமாக திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களாகவே இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், மன்னார்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது குறுவை அறுவடை பணி என்பது நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த கனமழையின் காரணமாக குறுவை அறுவடை பணி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், அதம்பார், சன்னநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் என்பது முற்றிலுமாக நீரில் மூழ்கி தற்போது அழுக துவங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் மழையின் காரணமாக நெல் கொள்முதல் பணி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் நெல்மணிகள் மூடி வைத்த நெல்மணிகள் முளைக்க துவங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே இந்த விவசாய பணியில் ஈடுபட்டு வருகின்றோம். குறுவை பயிர்களையும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளோம். தற்போது சம்பா பயிர்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அதற்கான உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதேபோல் நிவாரணத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தொடர் கனமழையின் காரணமாக ஆறுகளில் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் ஆற்று ஓரங்களில் நின்று புகைப்படம் எடுக்கவோ ஆற்றில் குளிக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.